மட்டுமல்ல உலர்ந்து போயிடுறது இல்லையோ. அப்போ ஒரு தாமரை மலருவதற்கு சூரியனைத்தான் எதிர்பார்க்கும். செந்தழலே வந்து அழலைச் செய்திடினும், செந்தடலத்தை அலர்த்துவதற்கு பார்த்தாலும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அறலாதால். அந்த சூரியனை தவிர தாமரை மற்றொன்னையும் எதிர்பார்க்காது. இன்னொரு விதத்துல பார்ப்போமே, அதே சூரியன் தாமரையை அலர்த்த கடவ, அதே சூரியன் தாமரையை தடாகத்திலிருந்து குளத்திலேருந்து எடுத்து நிலத்துல போட்டுடுங்க. இப்ப அந்த சூரியன் மலர்த்துறாரா பார்ப்போம்? அப்ப மலர்த்த மாட்டார், உலர்த்தி விடுகிறார். அப்ப ரெண்டு விதி, ஒன்று குளத்தில் தான் இருக்க வேண்டும், மற்றொன்று சூரியன் தான் அலர்த்த வேண்டும். சூரியனே குளத்தில் இல்லாட்டா தாமரை அலர்த்த மாட்டார். அதே குளத்தில் இருந்தா கூட பக்கத்தில் இருக்கிற நெருப்பு அலர்த்தாது. அதை போலத்தான் இந்த தாமரை அலர்தல், ஆத்மாவுக்கு ஞான விகாசம் ஏற்படுதல், பக்தி பிறத்தல். தாமரை அலர்கிறா போலதான் ஆத்மாவுக்கு ஞான விகாசம். அதுவும் மலர்றது, நாமும் மலர்கிறோம். இதற்கு யாரை எதிர்பார்ப்போம்? உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு, பெயருங் கருங்கடலே நோக்குமாறு, உயிரும் தருமனையே நோக்கும் ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஆழ்வார் சாதித்தார், ஒன்னொன்னு இலக்காக கொண்டு பாயும். ஒரு உயிர் பிரிந்ததென்னால் அதன் முடிவுக்கு யமதர்மராஜனை எதிர்பார்க்கும். ஆறு ஓடுகிறதென்னால் கடலங்கேன்னு போய் சேரும். அதே போல ஒரு மலர், தாமர மலர் மலர வேண்டுமென்னால் சூரியனை எதிர்பார்க்கும். ஆத்மா ஞான விகாசத்துக்கு ஸ்ரீமன் நாராயணனையே எதிர்பார்க்கிறான். அதனால இவர் மற்ற ஆறாலும் மலர்த்தப்பட முடியாது. நாராயணன் தான் இவனுக்கு ஞானத்தை கொடுத்தாகணும். ஞான கைதா காலக்கல்வி செய்யலே, எனக்கு காலதாமதப்படுத்தாதே. அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்தடியேன வைத்தாயால். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், ஒன்றும் தெரியாத நாளில், இடக்கை வலக்கை தெரியாத நாளிலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினாய் நீ. அப்ப பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்து நமக்கு இருக்கிற மயக்கத்தை அத்தனையும் போக்க வேண்டியவன் பகவான் தான். அப்ப நேரம் அந்த சூரியனை பிரார்த்திச்சுக்கிறது தான். என்ன அது நடக்கிறது இல்லையே. ஏன்னா கதிரவன் தான் இத்த மலர்த்த வேண்டும். அதே கதிரவன் எப்போது மலர்த்துகிறார்? தண்ணீர்ல தாமரை இருக்கிற வரைக்கும் தான் மலர்த்துகிறார். அதே போல பகவான் நமக்கு அனுகிரகிப்பர் தண்ணீருங்கிற ஆச்சாரியனிடத்துல நாம் இருக்கிற வரைக்கும். தண்ணீர் பற்று தான் ஆச்சாரியனை நாம் பற்றுதல். ஆச்சாரியனுக்கு வெளியிலிருந்தும் அதே சூரியனான பகவான் உலர்த்தி விடுகிறார். தண்ணீர் பற்றுங்கிற ஆச்சாரியன் திருவடி நிழல்ல இருந்தோம் அதே சூரியனான பகவான் அலர்த்தி விடுகிறார். அதைத்தான் தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன் தானே. தாமரை அலர்த்தற்குன்னு இருக்கிற ஆதித்யன் உலர்த்தி விடுகிறான். நீர்ப்பசை அற்றுப்போமானால். ஆகையால தான் ஆச்சாரிய சம்பந்தம் மிக இன்றியமையாதது. அவரை பற்றியே செல்ல வேணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆகையால்தான் ஆள வந்தார். ஸ்லோகத்தின தொடக்கத்திலே என்னுடைய பாட்டனாரை பற்றி சொல்லுகிறேன். நமோ சிந்தியாத்புதாக்கிருஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. ஸ்லோக தொடக்கத்தில் ஆச்சாரியனை பற்றினார். ஸ்லோகத்தினுடைய முடியில தெரிவிக்கிறார், அகிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்ருத்தம் அச்சிந்தயித்வா. பகவன் என்னை பாராதே, நடுவில் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பார். என்னை பார்த்தால் நீ மோட்சம் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் ஆச்சாரியனை பாருன்னு சொல்றேன். அவருடைய நிழல்ல ஒதுங்கிட்டு இருக்க முடியும். இது ஒரு முட்டாக்கு போட்டுட்டா மாதிரி, இல்லை ஒரு கவச்சம் போட்டுட்டா மாதிரி. நம்மேன்னு பார்த்தா பெருமாள் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆச்சாரியனை பார்த்து செய்கிறார் இல்லையோ. அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத. என் பிதாமகரான நாதமுனிகளை பார்த்து நீ அனுகிரகிக்கணுமே தவிர நேரே என்னை பார்க்க வேண்டாம். வேதாந்த தேசியின் வியாக்கியானத்தில் அழகாக தெரிவித்தார், எனக்கு எத்தனை பெருமகள் இருக்கோ நீ பார்க்க வேண்டாங்கிறாரா, இல்லை எத்தனை தாட்சிகள் இருக்கோ பார்க்க வேண்டாங்கிறாரா? முன்னாடி என் பாட்னார் இருக்கார், அவரை பார்த்து மோட்சம் கொடு, என்னை பார்த்து கொடுக்காதே அப்படின்னா என்ன அபிப்பிராயத்தில் இருக்கலாம்? என்னுடைய தாழ்ச்சி பார்த்தா நீ தரமாட்டே, அதனால நாதமுனிகளுடைய உயர்த்தியை பார்த்து கொடுத்துடு இப்படின்னு கேட்கிறாருன்னு தானே அபிப்பிராயப்படும். அப்படி அவர் கேட்கலையா. என்னுடைய உயர்த்தியை பார்த்து கொடுக்காதே, நாதமுனிகளை பார்த்து கொடு. என்னுடைய தாழ்ச்சியை பார்க்காதே, பார்த்தா நீ தரமாட்டே, அதனால பாட்னாரை பார்த்து கொடுன்னுட்டா. ஒருவேளை நானே உயர்ந்தவனா இருந்துட்டேன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமலே பெற்றுக்கலாமா? அந்த சந்தேகம் ஒரு மூல்யம். நான் தாழ்ந்தவனா இருந்தா அப்ப ஆச்சாரியனை பற்றிக்கணும். என்ன என் தாழ்ச்சியை பார்த்தா பெருமாள் மோட்சம் தரமாட்டார். அப்ப நான் உயர்ந்தவனா இருந்தா ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டாமான்னா, அப்ப அந்த ஆள வந்தாரே ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டாமே? அவருக்கே எல்லா சம்பத்தும் இருக்கு, எல்லா ஞானமும் இருக்கிறது, பக்தி இருக்கிறது. அப்ப ராமானுஜர் ஆச்சாரியனை பற்றி இருக்க வேண்டாமே? அவர் தான் அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார். ஆனா அவர்களும் ஆச்சாரியனைத்தான் பற்றுகிறார்கள்னால் என்னுடைய தாழ்ச்சியை பார்த்து கொடுக்க வேண்டாம், நாதமுனிகளை பார்த்து கொடுன்னு சொல்லலே. எனக்கு எத்தனை ஏற்றம் இருந்தாலும் அதையும் நீ கணிசிக்க வேண்டாம், என் பாட்டனாரையே பார்த்து கொடு. என்னுடைய உயர்வு தாழ்வுகள் உனக்கு முக்கியமில்லை, என் ஆச்சாரிய சம்பந்தம் தான் உனக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். இதை அடியொத்தித்தான் ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதி
சிம்மாசனாதிபதிகளை ஏற்பாடு செய்து வைத்தார். அவ்வாச்சாரியர்கள் மூலமாக இன்னைக்கு பல்கி பெருகி பல ஆச்சாரியர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். ஆனால் 74 பேருக்குள்ளே சுமார் 34 பேர் தான் இன்னைக்கு தேடினா கிடைப்பா. பாக்கி 40 பேருடைய வம்சம் நமக்கு கிடைக்கிறதில்லை. 74 சிம்மாசனாதிபதிகளில் 34 பேர் நாம தேடி அவர்களிடத்துல போய் சமாசேனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த முறையை என்ன ஏற்படுத்தி வச்சார்னா, ராமானுஜ சம்பந்தத்தாலே முக்தின்னு பகவான் சொல்லிட்டு போயிட்டார். நாயகன்கிற சொல்லே ராமானுஜருக்கு ஒக்கும். அப்போ அவர் பார்த்து முக்தி கொடுக்க போறாருனா, அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தருளிவர் நம்மோட எப்படி சம்பந்தப்படுவர்? அதுக்குத்தான் இந்த குரு பரம்பரை, ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைன்னு சொல்லுகிறோம் இல்லையோ. கொஞ்ச நாள் முன்னாடி மாலப்பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறச்சு ஒரு பாசுரம் சொன்னா கேட்டீங்களா? தன் குருவின் தாளினையில் அன்பொன்னிலாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பியைகோன் விண்ணாடு தானியலிக்க வேண்டீரான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. இன்னும் நாளவர்கள் உபதேசத்திரமாலில் தெரிவிக்கிறார். தன் குருவின் தாளினைகள் அன்பொன் நிலாதார், அவனுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகள் அவனுக்கு அன்பில்லே, அன்பு தன்பால் செய்தாலும். ஆனா நல்ல பகவத் பக்தியா இருக்கார். ஆச்சாரியனிடத்துல பக்தி இல்லை, ஆனா பகவானிடத்துல பக்தியோடு இருந்தால் அம்புயை ஹோன் லக்ஷ்மிநாதனான எம்பெருமான் விண்ணாடு தான் அழிக்க வேண்டீரான், அவனுக்கு அந்த நிர்பந்தம் இல்லேன்னு விட்டார். ஆச்சாரிய சம்பந்தத்தோட வந்தால் மோட்சம் கொடுத்தாகணுங்கிற நிர்பந்தம் பகவானுக்கு. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத நேர வந்தா அவர் இஷ்டப்பட்டபடி தான் கொடுப்பார். கொடுக்கணும்னா கொடுப்பர், வாண்டான்னா மறுத்துருவர். அம்புயைகோன் விண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான் ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு. ஆச்சாரிய பிரதிபத்தி இல்லாதவர்கள் திருநாட்டுக்கு செல்ல போவதில்லை, மோட்ச பிராப்தி அவர்களுக்கு கிடைக்காதுன்னு மனோடவர்கள் சாதிக்கிறார். அதே நேர் எதிர்த்தார் போல சொன்னார். ஆச்சாரிய நடத்துல பிரதிபத்தி இருந்துருத்துன்னு வச்சுக்கோ, கையிலங்கு நெல்லிக்கனி ஞான மனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடங்கக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தன் தருண். தேனார் கமல திருமாமகள் கொடுனன் லக்ஷ்மிநாதன், லக்ஷ்மிநாதன் தானே நமக்கு வைகுண்டத்தை கொடுத்து விடுகிறான். அது கையிலங்கு நெல்லிக்கனி, கையில் இருக்கிற நெல்லிக்காய் எவ்வளவு அழகா தெரியும். அதை போல ஸ்ரீவைகுண்டன் நமக்கு கையிலங்கு நெல்லிக்கனியாக இருக்குமாம். அதனால சம்பந்தம் முக்கியம். ஆச்சாரியனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்னால், மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரவ், மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டாக வேண்டும். நமக்கு பிரேமம் ஏற்பட வேண்டியது மந்திரத்தில், திருமந்திரத்தில், ஜெயத்தில், சரமஸ்லோகத்தில். மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவில், மந்திரத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற ஆச்சாரியனிடத்தே, சொல்லப்பட்டிருக்கிற பகவானிடத்தே, மந்திர பிரதனான ஆச்சாரியனிடத்தே, மூணாவது அந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற ஆச்சாரியனிடத்தே. மந்திரத்துல பக்தி வேணும், மந்திரத்தால சொல்லப்பட்ட பகவானிடத்துல பக்தி வேணும். அந்த மந்திரத்தை நமக்கு எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்த ஆச்சாரியனிடத்திலே பக்தி வேணும். நாம் இப்ப அவருக்கு என்ன பண்ணிட்டோங்கிறதுக்காக அவர் நமக்கு மந்திரத்தை கொடுத்திருக்கார். வெறுந்தரையிலே ஒரு பாட்டம் மழை பெய்தா போலே ஆச்சாரியன் அனுகிரகிக்கிறார். ஆங்காங்க நீங்க ஒரே பஞ்சம் வந்து பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, அந்த இடத்துலலாம் பாலம் பாலமா தர வெடிச்சு கிடக்கும். ரொம்ப நாளா மழையே பெய்யாமல் கட்டாந்தரையா போயிருக்கும். ஈர்ப்பசையே இருக்காது, ஜலப்பசையே இருக்காது. அதில் ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து வருஷம் தாண்டி ஓன்னு ஒரு பாட்டம் மழை பொழியும். அப்போ மொத்த ஜலத்தையும் உள்ளுக்குள்ளே ஈர்த்துண்டு பசகு பசகுன்னு அந்த பூமி எவ்வளவு நன்னா ஆகும். அதே போல் இது நல்ல பூமி தான், ஆனால் இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறையற உருகும் வண்ணம். இது மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் பொருளும் போது அறிய மாட்டீர். இது இரும்பு போன்ற வலிய நெஜமா கட்டாந்தரையா போச்சு. இதில் மழை பெய்யணும்னா ஆச்சாரியன் தான் ஞான மழையை பெய்ய வேண்டும். அவர் ஞானம்ங்கிற மழையை பெய்தார்னால் உள்ளுக்கு இழுத்து கொண்டு மெதுமெதுவே பகவத் பக்திங்கிற செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும். இதுதான் வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதேயம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமய நியதையா சாதுவிருத்தியா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும். இப்படிப்பட்டவரை நாம் எப்படி சின்ன ஆசிரியிக்க வேணுங்கிறதை கடைசி வரியாலே தெரிவிக்கிறார். தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்தே சாசிதாரம், ஸ்காலித்தே சாசிதாரம் ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் பூஷ்ணு ரீப்சேத். ஒரு தேசிகன் ஆச்சாரியனை நாம் ஆசைப்பட்டு போய் பிற்ற வேண்டும். அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே, சத் சம்பிரதாய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ மரபிலே சித்தர், நன்கு அர்த்தங்களை கிரகித்து கொண்டிருக்கக்கூடியவர் சித்தம். சத் சம்பிரதாயே ஸ்திரம், சத் சம்பிரதாயத்தில் ஸ்திரமா இருக்கிறவர்னா ஏதோ பேசினத்துக்காக வழிமுறைகள்லாம் மாற்றிவிட மாட்டார். ஆச்சாரியர்களை எப்படி நாம பார்த்து ஜாகிரதையா பிடிச்சுக்க வேண்டியிருக்குன்னா, அவர்களுக்கே குறிக்கோள் மாறி போச்சுன்னா நம்மளை கண்டிப்பா முன்னுக்கு கொண்டு முடியாது. ஒரு ஆச்சாரியன் இருக்கிறார், அவருக்கு ஒரே குறிக்கோள் சொத்த சுவாமியோடே சேர்த்தல்.
இதுதான் ஆச்சாரியனுக்கு ஒரே குறிக்கோள். நம்மளை கொண்டு போய் பகவானோட சேர்த்து வச்சுடுறாரு இல்லையோ, இவன் அவருக்கு சொத்து விலகிப்படக்கூடாது, சுவாமியோட சொத்து சேர வேண்டும். அதற்குத்தான் ஆச்சாரியன் முயற்சி எடுக்கிறாரே தவிர மற்ற எந்த தன்னுடைய ஒரு பிரயோஜனம் நடக்கணும்னு ஆச்சாரியன் நினைத்தாலும் அது சித்தமா சத்சம்பிரதாயத்தில் இல்லேன்னு அர்த்தம். அவருக்கு அப்ப ஸ்திர புத்தி இல்லாமல் போகும். சில பேர் ஆரம்பிக்கும் போது நன்றாத்தான் பேசின்னு இருப்பா, இருந்துட்டு இருக்கும். ஆனா ஆள் வரலேங்கிறதுக்காக ஏதானு மாத்திக்க ஆரம்பிச்சிருவா, ஆள் வரணுங்கிறதுக்காக எத்தையானு சொல்லணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருவா. நம்ம அந்த நாள் வழிமுறைகள்லாம் ஒத்துக்கொள்ளாது. நீங்க எப்படி இருந்தாலும் சரி நாங்க ஏத்துக்கிறோங்கிறதுக்காக சொல்ல ஆரம்பிப்பா. இதுல எது குறைக்க ஆரம்பித்தாலும் அப்ப ஸ்திரமான தீ இல்லேன்னு அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயம் என்ன சொல்லியிருக்கோ அதுல ஸ்திர புத்தியோட கூட சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம், எந்த குற்றமும் இல்லை. கியாதிக்காக, லாபத்துக்காக, பூஜைக்காக அவர் செய்ய மாட்டார். எனக்கு ஒன்று கிடைக்கணுங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள்லாம் உபதேசிக்கிறார்கள் இல்லையே. அதனாலதான் புலலோகாச்சாரியர் தெரிவித்தார், நமக்கு என்னென்ன சொத்து இருக்கிறதோ அத்தனையும் ஆச்சாரியனுடைய சொத்து. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்தை பார்க்க வேண்டும், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பார்க்க வேண்டும். ஆச்சாரியனுடைய திருமேனி எப்படி இருக்குங்கிறதுலேயே சிஷ்யனுக்கு நோக்கா இருக்கணும், சிஷ்யனுடைய ஆத்மா எப்படி இருக்குங்கிறதுலேயே ஆச்சாரியனுக்கு நோக்கா இருக்கணும். இருவரும் அந்யோன்யம் பிரியஹிதங்களை நடத்த கடவர்கள். ஆச்சாரியனுக்கு பிரியமானத்தை சிஷ்யன் நடத்தணும், சிஷ்யனுக்கு ஹிதமானதை ஆச்சாரியன் நடத்தணும். அது என்ன சுவாமி, பிரியம்னா என்ன, ஹிதம்னா என்னன்னா, ஹிதம்னா கையில் பெரம்பு வச்சுன்னு சொல்கிறது, பிரியம்னா தட்டில் லட்டு வச்சுன்னு சொல்கிறது. வச்சுங்க அவ்வளோதான். இப்போ ஏன்னா கையில் பெரம்பு வச்சுருந்தோம்னா இது நல்லது சொல்லணும், உதச்சாலும் சரி வட்டி படித்து தான் ஆகணும். உதச்சுட்டே இருந்தால் பிள்ளை ஓடி போயிடும், கொஞ்சம் அப்பப்போ சக்கரை பொங்கலும் கொடுக்கணும் அப்படின்னு தாயார் சொல்கிறாடோ இல்லையோ. தாயார் நடத்துறது பிரியன், தந்தை பார்க்கறது ஹிதம். நீ சக்கரை பொங்கலே கொடுத்துருந்தியானா கெட்டு போகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறது ஹிதத்தில் நோக்குன்னு அர்த்தம். பெரம்பையே வச்சிருந்தா முதல்ல பிள்ளைங்க இருக்கணுமே, அதை பாருங்கோங்கிறதுக்காக சக்கர பொங்கல் கொடுக்கறது பிரியம். இப்படி பிரியம் ஹிதம் ரெண்டையும் செய்ய வேண்டும். ஆச்சாரியனுக்கு பிரியமானத்தை சிஷ்யன் செய்ய வேண்டும், சிஷ்யனுக்கு ஹிதமானதைத்தான் ஆச்சாரியன் பார்க்க வேண்டும். அப்போ மாற்றி பார்க்க வேண்டியது யார் பார்ப்பா? ஆச்சாரியனுக்கும் ஹிதம் வேணும் இல்லையோ, சிஷ்யனுக்கும் பிரியம் வேணும் இல்லையோ. அதை யார் பண்றது? ஏன்னா ஆச்சாரியனுடைய பிரியத்தை சிஷ்யனை பண்ண சொல்லிவிட்டார். அப்போ அவருக்கு பிரியமானதை பண்ணணும், வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், அவருடைய திருமாளிகை நன்னா இருக்கா பார்க்கணும், மட்டம் சரியா இருக்கா பார்க்கணும், திருமேனில் நோவு சாத்தின்றார்னா நாம போய் கைங்கரியம் பண்ணணும், அந்தேவியாசியாக இருந்து காலக்ஷேபம் கேட்கணும். இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு பிரியமா இருக்கிறத நாம செய்யறது. ஆச்சாரியனு சம்சாரத்தில் இருக்கிறவர் தானே, அப்புறம் அவரும் மார்க்கம் பெறறத்துக்கு வாய்ப்புண்டு இல்லையோ. என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் இங்கே கலக்குவாரும் உண்டு, கலங்குவாரும் உண்டு. கலக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்கு, கலங்கி போறதுக்கு ஆள் இருக்கு. அதனால ஆச்சாரியன் கூட கலங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாரும் சம்சாரத்தில் இருந்தால் விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் என்ன பெற்றால் மற்ற நீயும் விட்டால்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். கருடனையே பசிக்கோபம் படுத்தி பெருமாளை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டார். சுமுகன்கிற பாம்பு கருடனாலே துரத்தப்பட்டது, பெருமானுடைய ஆசனத்தின் காலை கட்டிண்டு என்னை க்ஷமிக்கணும், என்னை ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சோன்னே சரி அபயன் இன்னும் பெருமாள் சொல்லிவிட்டார். கருடன் துரத்தின்னு வந்தார். என் உணவை கொடுன்னு கேட்டார். கிடையாது, என்கிட்ட சரணாகி கொடுத்து அதனால கொடுக்க மாட்டேன்னு பெருமாள் சொன்னார். உன்னை என்னுடைய தோளில் இவ்வளவு நாள் தூக்கி வந்திருக்கேனே, நீ காட்டுற நன்றி இதானான்னார் அவர். பெருமாள் பார்த்தார், அப்ப கருடனே இவ்வளவுதானா? யாரா இருந்தாலும் இந்திரியங்கள் அவனை படுத்தும் பாடு விடாது, பசி வந்தால் பத்தும் பறந்து போங்கிறோம். பசி கோபத்தாலே கருடன் பெருமாளை தூக்கி இருக்காரா, பகவான் ஜெகத்தத்தனையும் தாங்கிட்டு இருக்காரா? இந்த உண்மை அவருக்கே தெரியாது, படுத்துவன தெரியும். இருந்தாலும் இந்திரியங்கள் படுத்துற பாடு, அங்க இருக்கிற வாழ்க்கே இதுதான் பாடுன்னா இங்க இருக்கிற ஆச்சாரியனை விட்டுடுமா? அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவருக்கும் புத்திரர்கள் இருக்கா. நீ பல திவதேசங்கள்ல அர்ச்சகர்கள் கைங்கரியம் இருப்பா, பரிசாரகர்கள் இருக்கிறார்கள், தீவட்டி பிடிக்கிறவா இருக்கா, கூட்டுறவர்கள் இருக்கா, பசுமாடு கண்குட்டியை பார்க்கிறவா இருக்கா, மெய்க்காவலாளிகள் இருக்கா. அவர்கள்லாம் அந்த ஊரோடு இருக்கணும்னா என்ன வருமானம் இருக்கும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப தேவையில்லைன்னு வச்சுங்க, இருந்தா கூட இப்பவும் என்ன வருமானம் இருந்துரும்னா மிஞ்சி போனா ஒரு 3000 ரூபா வரும், 4000 ரூபா வரும், 5000 ரூபா வரும். அவர்கள் மட்டும் எப்பவும் வைராக்கியத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனா நாங்க மட்டும் ஊர்ல ஓஹோன்னு சம்பாதிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? ஒரு ஆச்சாரியனுடைய திருமாளிகைன்னு இருந்தால் இன்னைக்கு இந்த திருமாளிகளே இப்ப 2-3 குமாரர்கள் இருக்கா, அவரவர்களுக்கு பேரம்பேத்திகள்லாம் இருக்கா. திருமாளிகைன்னா நிறைய சிஷ்யாள் வருவா, வந்தா இன்னி வரைக்கும் ஆச்சாரியன் திருமாளிகை வழக்கம் அவளுக்கு அன்னத்தை கொடுத்தல். ஏன்னா ஆச்சாரியன் திருமாளிகை தடியாதான் நடந்து ததியாராதனத்தில் அன்வயிச்சுட்டு போகணும்னு தான் சொல்லுவா. ஒரு சமாஷ்டனத்துக்கு 10 பேர் வந்திருக்காருன்னா 30 பேருக்கான ததியாராதனம் பண்ணாதான் சமாஷ்டனம் முடியும். இன்னைக்கு 30 பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது சாதாரணப்பட்ட வேலை இல்லை. அப்போ ஒரு மாசத்துக்கு குறைஞ்ச பட்சம் 15,000 ரூபாய் இல்லாமல் ஒரு ஆச்சாரியனுடைய திருமாளிகை நடத்தவே முடியாது. அப்படி ரொம்ப குறைஞ்ச பட்சம் சொல்றேன். அவர் வைராக்கியத்தோட வாழ்ந்தார்னாலே 15,000 ரூபாய் தேவைப்படும். அதுக்கு யார் இப்போ வரும்படி வந்துட போகிறது? நாமெல்லாம் சிஷ்யர்களாக இருக்குமே, திருமாளிகை நன்னா நடக்கணும், அவர் திருமேனி நன்னா இருக்கணும். அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு உடனே 4 பேர் போகிறோமா? உறவுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே கையில் என்னென்னத்தையோ வாங்கிட்டு பழம் வாங்கிக்கிறோம், பால் வாங்கிக்கிறோம், இவ்வளோ நீளம் பூ வாங்கிக்கிறோம். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து
இந்த பூவை கொடுத்ததுக்கு ஒன்றும் லாபம் இருக்க போகிறது இல்லை. இப்போ இருந்தாலும் சரின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வரும். அப்போ உறவுக்காரர்கள்னா இத்தனையும் போய் பார்க்குறமே. இதே ஆச்சாரியனுக்கு திருமேனி கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னால் எத்தனை பேர் ஒத்தாசிக்கு வருவார்? அவள் குடும்பத்தவர்கள் வந்தால் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கமும் நமக்கு இருக்கிறது இல்லை. அப்போ ஆச்சாரியனுடைய திருமேனியிலேயே இவர் நோக்கா இருக்கணும்னா பிரியத்தை பார்க்க வேண்டும். அவருக்கு பிடித்தமானத்தை தான் கொடுக்கணும். பகவத் சன்னிதானத்துக்கு போகிறச்சே நமக்கு பிடிச்சமானதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடலாம். இப்போ பெருமாள் எனக்கு இன்றைக்கி முந்திரி உறுப்பு கொண்டா திராட்சை கொண்டாலாம் சொல்ல முடியாது. நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை தான் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன். ஆனால் ஆச்சாரியனை தண்டை சமர்ப்பிக்க போகிறச்சு அவருக்கு எது பிரியமோ அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நம்ம ஆச்சாரியனுக்கு எது தேவைன்னு பார்த்து வேட்டியாக கொண்டு போய் கொடுத்துறது, கல்கண்டாக கொண்டு போய் கொடுத்துறது அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய குடும்பத்துக்கு போஷணத்துக்கு ரட்சணத்துக்கு எது தேவையோ அதை விசாரித்து கொண்டுன்னு சொல்ல மாட்டார். அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியம் நம்ம கேட்டதுக்காக பதில் கிடைச்சிடாது. அந்தரங்கமாக இருந்து நாம தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் கேட்டேன், அவர் ஒன்றும் வாண்டான்னு விட்டார். இது ரொம்ப சுலபமாக நாம் பதில் சொல்லிட்டு எழுந்துட்டு போடுவோம். அப்படின்னா ஒன்று ஒட்டுதலே இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் அது வேண்டான்னு சொன்னால் கூட நம்ம மேல் விழுந்து செய்யலையா, அதை போலத்தான் ஆச்சாரியனிடத்தில் நாம் இருக்கணும்னு தெரிவிக்கிறார். அதனாலே அவரை நாம் அவருடைய பிரியத்தை நாம நடத்தணும். நமக்கு இருக்கிற ஹிதத்தை ஆச்சாரியன் நடத்துகிறார். ஆத்மாவனுடைய உஜ்ஜீவனத்தில் தான் அவருக்கு நோக்கு. ஆனால் ஆச்சாரியனுடைய திருமேனில தான் நமக்கு நோக்கு. அப்போ ஆத்மா ஆச்சாரியனுடைய உஜ்ஜீவனத்தை யார் பார்ப்பா? அவருக்கு ஒரு ஹிதம் இருக்கும் இல்லையோ, அதை யார் பார்க்கறது? இப்போ நம்முடைய ஹிதத்தை பற்றியே ஆச்சாரியன் பேசியிருந்தார்னு வச்சுங்கோ, எனக்கும் வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, கொஞ்சம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இந்த ஆசையெல்லாம் இருக்காதா? அப்போ இதெல்லாம் யார் பார்க்கறது? ஆச்சாரியன்ட்ட போனாலே ஆத்ம ஜீவனத்தை பற்றி தான் பேசி வரணும். அதுதான் வரவே மாட்டேங்கிறான். என்ன எப்படி ஒரு தேக யாத்திரை நடக்க போகிறதுன்னு அவர் பார்க்கறது இல்லையேன்னா அதை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஆச்சாரியனுடைய ஹிதத்தை பகவான் நடத்துகிறான், சிஷ்யனுடைய பிரியத்தை பகவான் நடத்துகிறான். ஆச்சாரியனுடைய பிரியத்தை சிஷ்யன் நடத்திடணும். ஆனால் ஆச்சாரியரே ஏதானும் கொஞ்சம் வழி தவறாப்பில் இருக்குன்னு வச்சுங்கோ, அவர் போகிற வழி சரியில்லை, ஹிதம் சொல்லணும்னா நாம சொல்லக்கூடாது. குரும் ரகசி போதையேத்துன்னு சொல்லுவார்கள். குருவை தனிமையில் கூட்டிட்டு போய் இன்ன அர்த்தங்கிறத விண்ணப்பிக்கிற துவனியில் சொல்லணும். குரல் வசதி கூட சொல்லிடக்கூடாது. 4 பேர் இருக்கும்போது அது சொல்றது கூடாது. தனிமையில் கூட்டிட்டு போய் ரகசியத்தில், அடியேன் சுவாமி இந்த மாதிரி நடக்கிறாப்பில் இருக்கே, இது நம்ம திருமாளிகள் வழக்கம் இல்லையே என்று வேணா ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர இதற்கு மேல் அவரை பற்றி நாம் எதுவும் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அவருக்கே ஞானம் அனுஷ்டானம் குறைவா இருக்கு, அவரை போய் நான் பத்தலாமான்னு கேட்டார். அவருக்கு ஞானம் அனுஷ்டானம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அவரை நியமித்த ராமானுஷருக்கும் அவரை வைத்த பெருமாளுக்கும் கடமையே தவிர அது நம்முடைய கடமை அல்ல. ஏன் நான் வேலை பார்க்குறேன்னா நான் 9:30 மணிக்கு வந்தேன்னா தான் நான் பார்க்க முடியும். நான் 10 மணிக்கு போனேன்னு சொன்னால் இவர் என்ன 10 மணிக்கு வரார், ஒரு நாள் உனக்கு விடுமுறை கணக்கு எழுதிடும் அப்படின்னு கணக்கு எழுதிடுறாள் இல்லையோ. இது 4 நாள் பாப்பா 5 நாள் பாப்பா போயிட்டே வாங்கிடுவா. எனக்கு கோவம் வந்துடுச்சு. இது என்ன இவர் என்ன பார்த்து எப்போன்னு சொல்கிறது? முதலாளி எப்போ வராருன்னு வாசலே நின்று பார்த்துருந்தேன். அவர் தினப்படி 10 மணிக்கு தான் வந்துட்டு இருந்தார். 5 நாள் கழிச்சு பிடிச்சிட்டேன். நீர் என்னத்துக்காக 10 மணிக்கு வந்துட்டு என்ன 9:30 மணிக்கு ஏன் வரலேன்னு கேட்டீர்னா, நீ 9:30 மணிக்கு வராத கூட மன்னிச்சிருவேன், இப்போ கேட்ட பார் இன்னிக்கே வேலை படுத்து போயிட்டான்னு விடுவார். அதனால அவரை போய் நாம கண்டிருக்க முடியுமா? நம் விஷயத்தை தான் நாம பார்க்கலாமே தவிர நமக்கு மேற்பட்டவர்கள் விஷயத்தை அவர்களுக்கு மேற்பட்டவர்கள் தான் பார்க்க வேண்டும். அதனால ஆச்சாரியன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கறது நமக்கு முக்கியம் இல்லை. அவருடைய ஹிதத்தை பகவானை கொண்டு நடத்த கடவர். ஆச்சாரியனுக்கு ஏது ஹிதம்னாலும் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். இந்த மாதிரி இருக்கே, இது மாறினா தேவையில்லையே என்ன அவரிடத்துல தான் கேட்டுக்கணும். அதே போல ஆச்சாரியன் நம்முடைய ஹிதத்தையே பார்க்கறாரே, அப்ப நமக்கும் பணங்காசு வேணுமே, நம்மளும் சம்பாதிக்கணுமே, குழந்தை இருக்கணுமே, அன்னம் கிடைக்கணுமே, வஸ்திரம் கிடைக்கணுமேன்னா அது ஆச்சாரியன் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுப்பார். அவர் தினப்படி திருவாராதனை பண்ணுறாரோ இல்லையோ, நம் சிஷ்யர்களுடைய குடும்பத்தை க்ஷேமமாக வைத்திருக்க வேண்டும் என்று பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தால் பெருமான் நமக்கு பிரியமானத்தை நடத்தி விடுறார். அப்பனால 2 பேருக்குமே 2மே நடக்கும். ஹிதமும் நடக்கும், பிரியமும் நடக்கும். ஆனால் யார் மூலமாக நடக்குங்கிறதுல தான் வாசி. நம்முடைய ஹிதம் ஆச்சாரியன் மூலமாக நடக்கும், ஆச்சாரியனுடைய பிரியம் சிஷ்யன் மூலமாக நடக்கும். அவருக்கு எது பிடித்தமோ அதைத்தான் கொண்டு போய் கொடுக்கணும். செங்காலமடனாராய் பாசுரம் சொன்னாலும் இல்லையோ, இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கென் காதலன் துணவர் குறைத்தி ஆகில் இது ஒப்பதின்பம் எமக்கில்லை. நாரையிடத்துல தூது விடுறார் திருக்கண்ணபுர சபரி பெருமாளிடத்தே, செங்கால மடனாராய் இன்னே சென்னு நாராய் நேரப்போ சபரி பெருமாளிடத்துல சொல்லு, என்ன இந்த மாதிரி பரகால நாய்க்கு விட்டுட்டியே என்று திருநெடுந்தாண்டகத்திலே தூது விடுகிறார். நாரை புறப்பட்டு போறது, நீ போய் விஷயத்தை சொல்லிட்டு வா, வந்தா உனக்கு பழன மீன் கவர்ந்துண்ண தருவன், நல்ல மீனா பிடிச்சு உனக்கு சாப்பிட்றதுக்கு தரேன்னார். நாரை கேட்டது, இவர் என்ன மீனை பற்றியெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டார். இப்போ ஏதோ பழம் கொடுப்பார் பால் கொடுப்பார்னு கேள்விப்பட்டிருக்கோம், இவர் மீனே கொடுக்குறாரு. என்ன நாரதான் இப்போ ஆச்சாரியன். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும்னு சூத்திரன். பகவானோடே நம்மை சேர்த்து விடுபவர்கள் ஆச்சாரியர்கள். அப்போ அவர்கள் தான் பட்சிகள். ஏன்னா ஆழ்வார்கள் தூது விடச்சே பறவை போய்த்தானே பகவானிடத்தில் பேசி சேர்த்து வைக்கிறது. அதனால சேர்த்து வைக்கிற வேலையை தூது போகிற பட்சிகள் செய்யும், சேர்த்து வைக்கிற வேலையை தூது போகிற ஆச்சாரியன் செய்கிறார். அதனால ஆழ்வார்கள் பட்சின்னு யாரை சொல்றாள்னா ஆச்சாரியர்களைத்தான் சொல்லிட்டு இருக்கா.
பறவைக்கு 2 சிறகு இருக்கு முல்லியம். சிறகின் மூலமாத்தான பறவை பறக்கிறது. ஆச்சாரியனுக்கு 2 இருக்கு, ஞானம் அனுஷ்டானம். நல்ல விஷயத்தை கிரகிச்சுருக்கார், ஞானம். ஞானத்தின்படி அனுஷ்டிக்கிறார், அது அனுஷ்டானம். வெறும் ஞானம் இருந்துட்டா போறாது, அனுஷ்டானம் ஓடும். ஞானமே இல்லாட்டா அனுஷ்டானம் வாராது. அதனாலதான் சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும். ஞானத்தையும் கர்மத்தையும் சிறகாக கொண்டு ஆழ்வார் தூது விட்டார். பறவை புறப்படுறது. இதுதானே ஆச்சாரியன். ஆச்சாரியன் பகவானிடத்துல நம்மளை சேர்த்து வைக்கிறார் இல்லையோ. என்ன பிரத்யுபகாரம் பண்ணலாம்? செய் நன்றி தெரிவிக்க வேண்டாமா? ஏதானவருக்கு சமர்ப்பிக்கணுமேன்னு ஆழ்வார் யோசிச்சார். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா எனக்கு பிடிச்சதை கொடுத்துருவேன், ஆனா ஆச்சாரியனுக்கு கொடுத்துரும்னா அவருக்கு பிடிச்சது கொடுக்கணும் இல்லையோ. இப்போ தூது யார் போறா? நாரா தானே போகிறது. நாரைக்கு பிடிச்சது எது? மீன் தானே, கொடுத்துட்டேன்னு விட்டார். அதனால தான் செங்காலமட நாரா இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் பூக்கு, உனக்கு பிடிச்சதை நான் தரேன், படன மீன் தவறந்துண்ண தருவன், நீயும் உன்னுடைய படையுமா சேர்த்து அந்த மீனை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருநிலத்தின் இனிதின்பம் எய்தலாமே, இந்த பூமண்டலம் முழுக்க வேணும்னாலும் உனக்குன்னு கொடுக்குறேன், இன்பமாக இருன்னு பிரார்த்தித்தார். அப்போ ஆச்சாரியனுக்கு வேண்டியத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை கொடுக்கணும், நமக்கு ஹிதமானத்தை ஆச்சாரியன் செய்கிறார். விட்ட ஸ்லோகத்துக்கு வருவோம். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியன் அனகம். ஆனா அவர் எத்தையுமே எதிர்பார்க்க மாட்டார். அனகம்னா தோஷமற்றவர்னு அர்த்தம். அவர் தோஷமற்றவர்னு ஏதில் நம்ம கிட்ட அவர் ஒன்றும் கேட்க மாட்டார், எதிர்பார்க்க மாட்டார். ஏனால் அவருக்குன்னு சில வரமுறைகள்லாம் சொல்லப்பட்டுள்ளன. சிஷ்யன் தன் ரட்சணத்தை தன் சொத்தை கொண்டு செய்யக்கூடாது. ஆச்சாரியன் தன் ரட்சணத்தை சிஷ்யனுடைய சொத்தை கொண்டு செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இருந்தாலும் என்னன்னு சொல்கிறேன். ஆச்சாரியன் தன்னுடைய ரட்சணம் பண்ணிக்கணும் இல்லையோ, அதை சிஷ்யனோட சொத்தை வச்சுன்னு தான் ரட்சிக்கக்கூடாது. சிஷ்யன் தன்னை ரட்சிச்சுக்கணும் இல்லையோ, அதை தன் சொத்தை வைத்து கொண்டு தன்னை ரட்சிக்கக்கூடாது. பின்ன ஆறு சுவாமி ரட்சிப்பா? ஆச்சாரியன் நமக்கு சொத்து கொடுக்குறானோ கொடுப்பார். சரி, அப்போ ஆச்சாரியனை பற்றி சொல்லச்சே தன்னுடைய சொத்தை வச்சு சிஷ்யனுடைய சொத்தை வச்சுன்னு ரட்சிக்கூடாதுங்கிறார். என்ன ஒரு பக்கம் சொன்னார், சரீரமர்த்தம் பிராணஞ்ச சத்குருபியோ நிவேதையேது, என்னுடைய உடலா இருக்கட்டும், என்னுடைய பொருளா இருக்கட்டும், பிராணனா இருக்கட்டும், மொத்தத்தையும் ஆச்சாரிய இடத்துல கொடுத்துடணும். சிஷ்யன் ஆச்சாரிய இடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னுட்டு அடுத்து தெரிவித்தார். சிஷ்யனோட சொத்தை வச்சுன்னு ஆச்சாரியன் தன்னை காத்துக்க கூடாதுன்னா, இவர் கொடுக்கணுமா அவர் வாங்கிக்கணுமா வேண்டாமா? இப்போ இவர் பக்கம் ஒரு பக்கம் கொடுக்கணுங்கிறீர், அவர் ஒரு பக்கம் காப்பாற்றி கூடாதுங்கிறீர்னா அர்த்தம் என்னன்னால், சிஷ்யன் தான் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறச்சே இதை தன்னுடையதுன்னு நினைத்த அபிமானத்தோட கொடுப்பது கூடாது. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய சொத்தை வச்சுட்டு தன்னை காப்பாற்றி கூடாதுன்னா, சிஷ்யன் தன்னதுன்னு நினைச்சு கொடுத்த சொத்துல தன்னை காப்பாற்றி கூடாதுன்னு அர்த்தம். சிஷ்யனுடைய சொத்துலே நேரு சொல்றாருன்னா, சிஷ்யன் தன்னதுன்னு நினைச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தா அதுல ஆச்சாரியன் தன் ரட்சணம் பண்ணிக்க மாட்டார். சிஷ்யன் தன்னோட சொத்தை வச்சுன்னு தன்னை ரட்சித்து கூடாதுன்னா, தன்னோட சொத்துனே ஒன்று இல்லையே, எல்லாமே ஆச்சாரனுடைய சொத்து. அப்ப என்னுடைய சொத்தை வச்சுன்னு ரட்சிக்கிறேன் நினைச்சாலே தப்பு. அனைத்தையும் ஆச்சாரியனிடத்துல சமர்ப்பிச்சுட்டே ஆச்சாரியன் நமக்கு கொடுத்து தேக ரட்சணத்துக்காக வச்சிருக்கார் என்று மட்டும்தான் இவன் இருக்க வேண்டும். அப்ப சிஷ்யன் தன்னதுன்னு நினைச்சுன்னு உன்னை கொண்டு போய் கொடுத்தான்னா அவனை கள்ளங்கிறார். ஆச்சாரியன் சிஷ்யன் தன்னதுன்னு நினைச்சதை வாங்கிண்டா அவனை மிடியன் விட்டார். கொழுக்கில் கள்ளனாம் கொள்ளின் மிடியனாம், 2 பேருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. இப்போ நாமெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற மூலியம் கள்ளர்களாம். நமக்கு என்ன கள்ளத்தனம்? நம்முடைய சொத்து இல்லை, இது ஆச்சாரனுடைய சொத்து. ஆனா ஆச்சாரியன் சொத்தை என்னதுன்னு பிரமிச்சு தப்பா நினைச்சுட்டு கொண்டு போய் ஆச்சார இடத்துல கொடுக்குறேன்னு இல்லையோ, அப்ப அவரிடத்துலேருந்தே சொத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தா என்ன? திருடன் தானே. அதனாலதான் கொடுக்கில் கள்ளனாம், என்னுடையதல்லாத சொத்தை என்னுடையது நினைத்து கொண்டு ஆச்சார இடத்துல கொண்டு போய் கொடுத்தால் நான் கள்ளன். ஆச்சாரியன் அதை வாங்கிக்க மாட்டார். என்னதுன்னு நினைச்சு நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அப்படி ஒரு அவர் வாங்கினுட்டார்னு வச்சுங்கோ, அப்ப கொள்ளில் மிடியனாம், ரொம்ப தரித்திரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு திருடன் கொடுத்த சொத்தை யாரானும் வாங்கிப்பார்களா? அதனாலதான் ஆச்சாரியன் அதை பெற்றும் கொள்ள மாட்டார். சிஷ்யன் நாம கொடுக்கறதுக்கு இயலாது. அப்ப என்ன நினைச்சு கொடுக்கணும்? இந்த சொத்து ஆச்சாரியனது, அவருடைய சொத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர் சொத்தை கொண்டு நான் என் ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற அபிப்பிராயத்தோட ஆச்சாரியனிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியன் தன்னை பத்தி எப்படி நினைச்சுக்கணும், சிஷ்யனை பத்தி எப்படி நினைச்சுக்கணும்னா, சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல போய் சேர்வோம் மூலியம் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தல் அப்படிங்கிறது இந்த சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. இது மிக உயர்ந்த தீர்த்தம், எந்த விதமான பாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய தீர்த்தம். அப்போ நாம் என்ன சொல்லணும்? ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கறச்சு ஆச்சாரியன் என்ன தெரியுமா சொல்லிப்பார்? நாம் நம் ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிக்கொண்டு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்க வேண்டும். ஆச்சாரியன் தன் ஆச்சாரியன் தனியனை சொல்லிப்பார். இவர் எங்கிட்ட விழுந்து சேவிக்கிறார்னா ஆச்சாரியன் தன்னை ஆச்சாரியனாக நினைக்க கடவன் அல்லன், இவனை தன் சிஷ்யனாக நினைக்க கடவன் அல்லன்னா. சிஷ்யனொத்தம் போய் ஆச்சாரியனை பத்திரம், அந்த ஆச்சாரியன் இவனை என் சிஷ்யன் இல்லைன்னு விடுவான். அப்ப நீர் ஆறுன்னு, நான் ஆச்சாரியன் இல்லைன்னு விடுவான். சுவாமி நீர் தானே ஆச்சாரியன், நான் தானே சிஷ்யன். இல்லை, நான் ஆச்சாரியன் இல்லை, என் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன்.
என்றுதான் தன்னை பற்றி நினைக்க வேண்டும். இந்த சிஷ்யன் வந்து திருவடி தொடராரோ இல்லையோ, இவர் என் சிஷ்யன் இல்லை, என் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் என்னுதான் தனக்கு அவர் சம்பந்தப்படுத்துகிறாரே தவிர தனக்குன்னு ஒரு நிலையே அற்றவராகத்தான் ஆச்சாரியன் இருக்கிறார். இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து 74 சிம்மாசனாதிபதிகளை வைத்து இவர்கள் மூலம் நீங்கள் சமாசேனம் பண்ணிக்கொண்டு ராமானுஜ சம்பந்தம் பெருங்கோள். ஏன் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் ராமானுஜ சம்பந்தம்னு சொல்றோம்னா, ராமானுஜருக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் முக்தி என்று திருவரங்கநாதன் தெளிவாக தெரிவித்து விட்டார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உபய விபூதியும் ராமானுஜர் கையில் ஒப்படைத்து உடையவர் என்கிற திருநாமத்தையும் சார்த்தி, இனி இவர் பார்த்து ஆருக்கு மோட்சம் கொடுக்கிறாரோ, ராமானுஜ சம்பந்திகளாரோ அவர்களுக்குத்தான் முக்தி. விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு தாட்டி பஞ்சகத்தில் சொல்றார். விஷ்ணுலோகம் எங்கே என்று கைகாட்டி கொடுக்கக்கூடிய வள்ளலே ராமானுஜர். அவர் பரமவிச்சிட்டார்னா மேற்கொண்டு நமக்கு அவரோட சம்பந்தம் எப்படி ஏற்படும்? அதுக்கு தான் 74 சிம்மாசனாதிபதிகள் குரு பரம்பரையிலே ஓராண்வழி சம்பிரதாயமாக வரும். அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், அவருக்கு சிஷ்யன், அவருக்கு சிஷ்யன் என்ன அங்கங்க பீഠத்தை ஒருத்தர் அலங்கரிப்பா, அந்தந்த ஆச்சாரியனிடத்துல ஒருத்தர் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளுகிறார். அதன் மூலம் எது ஸ்தாபிக்கப்படுறதுன்னா, ஆச்சாரியனிடத்துல போறோம், தாபகா புன்றஹா ததா நாம மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமா என்று பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ராமானுஜருடைய சம்பந்தம் பெறுகிறோம். அப்ப நம்ம ஆச்சாரியன் பெருமாள்கிட்ட போய் நிற்பர். கத்தியத்திரயத்தை அனுசந்தித்து ராமானுஜர் பங்குனி உத்திரத்தன்னைக்கு உம்மிடத்துல சரணாகதி பண்ணாரே, ஞாபகம் இருக்கோ? நன்னா இருக்கே. ராமோ திருநாபிபாஷத்தை, நான் எத்தையும் மறக்கிறதும் இல்லை, 2வது வார்த்தை பேசுறதும் இல்லை. எனக்கு செம்பா பகவான் நின்று பதில் சொல்லுவார். நம்ம ஆச்சாரியன் பெருமாளிடத்தில் பார்த்து ஒரு பக்கம் நாம நின்று இருப்போம், சமாசனம் பண்ணிக்க வந்திருக்கிறவர், இன்னொரு பக்கம் பெருமாள் இருப்பார். ஆச்சாரியன் பெருமானை பார்த்து பிரார்த்திக்கிறார், இந்த பிள்ளை எங்கிட்ட சமாசனம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கான், வந்தவன் ராமானுஜ சம்பந்தம் ஏற்படுத்தி வைக்க போறேன். கத்தியத்திரயத்தை ராமானுஜர் சொன்ன போது அவர் உம்மிடத்தில் மோட்சம் வேணும்னு கேட்டார். ஆஸ்துதே தைவ சர்வம் சம்பத்சதே, நீர் கேட்டதெல்லாம் கொடுத்தோம்னு பதில் சொன்னீர். என்னோட நிறுத்தினால் போதாது, இந்த வரங்க திருதினிரி என்னை எதிராசர் கீந்தவரம் சிந்த செய்யல் நத்தாதர் சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான் என்ன ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய கடைசியில மணாளர்கள் சாதித்தா போலே, ஒரு தந்தையினுடைய சொத்து தனையன் பிள்ளை கொல்லியோ, அதை போல ராமானுஜர் எல்லாருக்கும் தந்தையாக இருந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். நம் சம்பந்திகள் வரை அனைவருக்கும் மோட்சம் கொடுக்க வேணும், சம்மதமா? பெருமாள் சொன்னார், இன்னைக்கு பக்கத்துல இந்த பெரிய பிராட்டியாரை உட்காத்தி வச்சுன்னு நீர் கேட்டுட்டீர், இவள் இருக்கிற வரைக்கும் நாம எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியான நாளை நீ பிடிச்சு நோட்டி இன்னொரு நாள் வந்திருந்தா இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு பக்கத்துல அவள் இருக்கிறபடியால் ஏற்றோம். தைவ சர்வம் சம்பத்சதே, அனைத்தும் நமக்கு இருக்கட்டும். இன்னைக்கும் பங்குனூத்திர உற்சவத்தன்னைக்கு சேர்த்தி கண்டருளுகிறார்களோ இல்லையோ, பெருமாளும் பிராட்டியுமாக ஏகசிம்மாசனத்தில் எழுந்தருளி இருந்து ராமானுஜர் அன்று தேர்ந்தெடுத்து சரணாகத்தை அனுஷ்டித்தார். ரொம்ப ஆச்சரியமான பங்குனி உத்திர மண்டபம், ரொம்ப பெரிய மண்டபத்துக்கு இப்பெல்லாம் மகனீயர்கள் பல பேர் முழுக்க வெள்ளி வைந்து வைத்து ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவரே ஸ்வரணம் ஸ்வரணம்னா அவரும் ஸ்வரணம். அவர் எழுந்துருள் இருக்கிறது ரஜதமயமான மண்டபம். ராமானுஜரே ஸ்வரணம், ராமானுஜரே ரஜதம். அவர் போய் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நின்றுதான் பகவன் நாராயணா அபிமதானுரூப ஸ்வரூப ரூபகுண விபவைஷர்யசீலா ஜனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மலாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானுபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே இன்னும் பிராட்டியனிடத்தில் சரணாக நுட்டித்து மேல பெருமானை பிரார்த்திக்க, உமக்கு என்ன வேணுமோ கொடுத்தோம். இன்னைக்கு பேச்சே இல்லை, எது வேணா வாங்கிக்கோ. இந்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வர்ற அன்னைக்கு என்ன வேணா பண்ணிக்கலாமோ இல்லையோ, அதை போலதான் இது. இப்போ பெருமாள் ரொம்ப பெரிய தலைவன் இல்லையோ, அதனால நினைக்கு நீர் என்னென்ன கேட்கிறீரோ அத்தனையும் கொடுத்தோம். ரொம்ப ஜாகிரதையா சுவாமி வாங்கி வச்சுட்டார். சந்தேகம் இல்லையே, பொய் சொல்ல மாட்டியே. உன்னை கண்ணன் பொய் சொல்றவர்னு ஆண்டாள் பாடியிருக்கா. அப்படி இல்லையே, நான் ராமன், ராமோ திருநாபிபாஷத்தை. இந்த உள்ள படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாள் தான் கண்ணன், நம்பெருமாள் நான் நின்று இருக்கிற பெருமாள் ராமன். நமக்கு பொய்யே தெரியாது. அனுதன் நோக்த பூர்வம் மேன சவக்ஷே கதாச்சன, முன்னாலும் பொய் சொன்னதில்லை, பின்னாலும் பொய் சொல்ல போறதில்லை. உமக்கு கொடுத்ததே அன்னைக்கு சொல்லிவிட்டார். இப்ப ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டுட்டா மோட்சம் கிடைச்சிடும். சம்பந்தம் எப்படி ஏற்படும்? அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை வேண்டும் இல்லையோ. அதுக்கு தான் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி ஆச்சாரிய சமாசேனம் மூலம் ராமானுஜ சம்பந்தத்தை பெறுகிறோம். நமக்கு தோணும், இன்னைக்கு இருக்கிறவர்கிட்ட இப்படி பண்ணிண்டா என்ன சுவாமி ஏதானு தொடர்ச்சியா அது எப்படி அந்த இடத்துல போய் சேரும்? எப்படி போகும்னா, இப்ப நிறைய நம்ம ஹோம காரியம் பண்றோம், அக்னியில ஆகுதி கொடுக்குறோம், ஸ்வாஹா ஸ்வதா என்று சொல்லி கொடுக்குறோம். இது போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போறது? இங்க நெய்யும் பாலையும் சேர்த்து ஹோமம் பண்ணோம்னா இது இங்கிருந்து எங்கேயாரும் இந்திரபட்டணத்துக்கு போகுமா? இங்கிருந்து பித்ருலோகத்துக்கு போகுமா? இங்க பண்ற பிண்ட பிரதானம் எங்கேயானு போகுமா? எப்படி போகும்? இதற்கும் அதற்கும் ஒரு தொடர்ச்சி வேணும் இல்லையோ. தொடர்ச்சி பகவானுடைய திருவுள்ளத்தின் மூலமாகத்தான் போகும். எப்படினில் நாம் ஒரு கர்மாவை பண்றோம், பண்ணது பகவானுடைய ஆணைக்குட்பட்டு செய்கிறோம். ஸ்ருதி ஸ்மிருதிரும் மமைவாக்ஞா, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னோட ஆணை. சொல்லிருக்கிற தர்ப்பணத்தையோ ஸ்ராத்தத்தையோ ஹோமத்தையோ சரிவரச் செய்,
அப்படி நாம செஞ்சுட்டோம்னால் அது பெருமானுடைய திருவுள்ளத்தில் ஒரு திருப்தி ஏற்படுத்தி அந்த திருப்தி மூலமாகத்தான் அது அழகாக போய் ஆச்சாரியரிடத்திலேயோ அது பித்திருக்களிடத்திலேயோ யந்திர மண்டலத்துக்கோ போய் சேரும். ஏன்னா நாம இங்கே கொடுக்குற ஆகுதி இங்கேயே படுறதே. அதுதான் கொஞ்ச நாள் கழிச்சு ஹோமகுண்டத்தில் நெருப்பே இருக்க போறது இல்லை. அப்ப இது எப்படி காத்துட்டு இருந்து அங்க போய் சேருமான்னு தோணும். பல பேர் இந்த சாத்த